வணக்கம் தம்பி. இப்ப இருக்கிற தமிழ்நாட்டு சூழ்நிலையில எந்த கட்சியோட கூட்டணிகள் ஆட்சி அமைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? திமுகவா, இல்ல அதிமுக கூட்டணியா, இல்ல இப்ப புதுசா வந்திருக்கிற விஜயோட கட்சி தாவேக்காவா? உங்களோட கணிப்பு எப்படி இருக்குங்க தம்பி? அரசியல் களம் இப்ப ரொம்ப சூடு பிடிச்சிக்கிட்டு இருக்கு. நிலையான கூட்டணி என்பது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் நிலையான கூட்டணிகள் இருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பகுதியில் கூட்டணி பிஜேபியோட இருக்காங்க. டிவிகே விஜய் என்பவர் இப்ப தமிழகத்துக்கு புது வரவாக இருக்கு இந்த ஆண்டில். இது பொதுவாகவே பாத்தீங்கன்னா அரசியல் மாற்றம் இருக்கு என்று நம் உறுதியாக கூறலாம். காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு தலைவர்கள் ஜாதகமும் வலிமை வாய்ந்ததுதான், வலிமை இழந்ததல்ல. அப்ப அந்த அமைப்பில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா கூட்டணி பலத்தை பொறுத்தே ஆட்சி அமைக்கும் என்பது என்னுடைய சுய கருத்து. இதுல மிகப்பெரிய ஜாம்பவான் ஜோடு இருக்காங்க, ஒவ்வொருத்தங்க ஒரு கருத்து சொல்றாங்க. நம்ம யாரையும் பின்பற்றவில்லை. எனக்குரிய முத்திரையில் நான் கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமா நான் இந்த துறையில பணியாற்றி வருகிறேன். இந்த ஒரு மாற்றம் அரசியல் இருக்கு என்பது தெரியும். அதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்துவிடும், திமுக வந்துவிடும், விஜய் வருவார் அப்படி என்று நான் கூறவில்லை. இது மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு தை 15க்கு மேல இதுக்கான விளக்கங்கள்லாம் தெரியும். நானும் கிட்டத்தட்ட ஒரு 50 வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். உங்களை மாதிரி ஒரு சகோதரர் என்கிட்ட விஜயை பத்தி கேட்டாங்க, அவருக்கும் பதில் சொல்லியிருக்கேன். அதாவது எப்படின்னா, அவர் கடகராசி பூச நட்சத்திரம் லக்னம் அவங்க தாயார் சொன்னது என்ன அப்படின்னா, ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாங்க, கடக லக்னம் கடகராசி பூச நட்சத்திரம்னாங்க. இந்த யூடியூப் சேனல்ல மற்ற ஜோதிடர்கள் சொல்லும் போது கன்னியா லக்னம் என்று சொன்னார்கள். ஆக கன்னியா லக்னமாக இருந்தாலும் கடக லக்னமா இருந்தாலும் அவ லக்னாதிபதி புதன் இவருக்கு இயற்கையா வக்கரம் பெற்று இருக்காரு விஜய் அவர்களுக்கு. 5ஆம் பார்வையாக அதை குரு பகவான் பார்க்கிறார். மக்கள் தொடர்பு. அப்ப நேரடியா மக்கள் தொடர்புக்கான அவர் ஒரு சினிமா ஸ்டார். அதுக்கு ஒரு கூட்டம் கூடும்னு சொல்லுவாங்க. ஓட்டா மாறுமா என்பது விமர்சனம் சிலவங்க வைப்பாங்க. நம்ம எப்படின்னா, புரட்சி தலைவர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் அந்த மாதிரி ஒரு நிலை இருந்ததுன்னு எல்லோருமே சொல்லிட்டு வராங்க. ஆனா அதுக்காக புரட்சி தலைவராக முடியும் என்று யாரையும் நாம் கூற முடியாது. ஆகையால் எப்படின்னா, ஆட்சி மாற்றம் இருக்குதா அப்படின்னா இருக்கு. அது எப்படின்னா, இவர் வருவார் அவர் வருவார்னு இப்ப வரைக்கும் தீர்மானங்கள் தெளிவான கணிப்பில் வரவில்லை. ஆனால் வரும். எப்படி வரும் என்றால், திராவிட இயக்கங்கிறது பாத்தீங்கன்னா அது ஒரு அகண்ட சாம்ராஜ்யம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிறது பாத்தீங்கன்னா மதிப்பிற்குரிய ஐயா புரட்சி தலைவர் அவர்களுடைய வழியில் வந்த மாண்புமிகு அம்மா அவர்களும் சரி, ஒரு தனி ஆளுமை. இந்த ஆளுமை இருக்கும் என்று சொன்னால் ஐயா எடப்பாடி அவர்களுக்கு அந்த அமைப்பு இருக்கிறது என்று நாம் கூறலாம். ஸ்டாலின் அவருக்கு இருக்குன்னு கூறலாம். தலைமை பண்பு என்பது விஜய் அவர்களுக்கு ஜாதகத்தில் இயற்கையாக இருக்கு. காரணம், 3ஆம் இடத்தில் கன்னியா லக்னமாக இருந்தால் 3ஆம் இடத்தில் உப ஜெயஸ்தானத்தில் ராகு இருக்கிறார். இந்த அமைப்பு பாத்தீங்கன்னா அரசியல் பெரிய பெரிய கிங் மேக்கர்கள்லாம் 3ல ராகு இருந்திருக்கு. இது ஜோதிட ஆய்வுல எல்லா ஜோதிடர்களுக்குமே ஒரு அறியக்கூடிய ஒரு உண்மை. அதற்காக தனிப்பட்டு விஜய் முதலமைச்சர் ஆவாரானா அதுக்கு ஒரு கேள்விக்குறி இருக்கு. எதிர்கட்சி தலைவர் ஆவாரானா அதுக்கு ஒரு கேள்விக்குறி இருக்கு. இது எந்த அமைப்புல வரும்னு பாத்தீங்கன்னா, கூட்டணி பலமே சொல்றேன். இன்னைக்கு ஒரு கூட்டணி எலெக்ஷனுக்குள்ள ஒரு கூட்டணி நடக்கும். எலெக்ஷனுக்கு பிறகு எந்த கூட்டணியை வைத்துதான் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் மாற்றம். அது திமுகவா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா, திரு விஜய் அவர்கள் டிவிகேவா என்று நாம் சொல்லலாம். ஆனால் மாற்றம் விஜய் எங்கிட்டு ஒரு பகுதியில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் சேருகிறார் என்பதை சொல்ல முடியாது. இதுதான் அரசியல் மாற்றம். அவர் திமுக தீய சக்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு. தீய சக்தின்னு சொல்லும்போது நாம் அது விமர்சனம் கிடையாது. அப்போ அவர் ஏடிஎம்கே எதையுமே சொல்லாம தான் இன்னைக்கு காய் நகட்டி வர்றாரு. இது எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு கூட்டணியா கூட இருக்கும். எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு கூட்டணியாக சில நேரத்தில் இந்த அவர் 70 சீட்டு வந்தாரு, இவர் 60 சீட்டு வந்தாரு, இவர் ஒரு 50 சீட்டு வந்தாருன்னா அந்த 3ஆம் கட்ட அணியாக எது உருவெடுக்கிறதோ அதுதான் அரசியலை, தமிழ்நாட்டின் அரசியலை தீர்மானம் என்பது என்னோட கருத்து. தம்பி, வணக்கம்.